ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி இலங்கையில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சங்கிலி பனீஸ். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினீங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களாலையும் பார்க்க முடியும். இனி டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். 180 மில்லிலிட்டர் இளம் சூடான பால் எடுத்திருக்கேன். 50 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதை இந்த இளம் சூடான பாலில் சேர்த்து கலந்து கொள்ள போகிறேன். ஒரு பேக்கெட் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இது 7 கிராம் 1 டேபிள் ஸ்பூன் வரும். இதையும் இந்த பால் கலவையோட கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் இப்படியே வச்சுக்கொள்ள போகிறேன். இந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். அடுத்ததாக இதில் 350 கிராம் மாவு எடுத்திருக்கேன். இது கோதுமை மாவு, இது மைதா மாவில் கூட செய்து கொள்ளலாம். அரை டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்து கொள்கிறேன். 50 கிராம் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து கொள்கிறேன். இதோட 30 கிராம் ப்ளம்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கொள்கிறேன். ப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பமெண்டா போட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டிக்கு போடாமல் செய்து கொள்ளலாம். ஒரு முட்டையை உடைச்சி விட்டதுக்கு பிறகு நான் இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து கொள்ள போகிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நான் கலந்து வச்சுருந்த ஈஸ்ட் கலவையும் ஆக்டிவேட் ஆகிட்டுது. அதையும் முழுசாக இதில் ஊற்றி கலந்து கொள்ள போகிறேன். நீங்கள் ஈஸ்ட் கலவையை ஊற்றினதுக்கு பிறகு கையை யூஸ் பண்ணாதீங்கோ, ஸ்பச்சுலரால் இல்லாட்டி கரண்டியால் நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்கோ. இந்த மாக்கலவை நல்ல ஒற்ற பசத்தன்மையான மாக்கலவையாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் செய்கிற பனீஸ் நல்ல சாஃப்டாக வரும். இது ஒரு 2 மணித்தியாலத்துக்கு மூடியால் இல்லாட்டிக்கு க்ளீன் ஃப்ளேமால் மூடி இப்படியே ரூம் டெம்பரேச்சரில் விடுங்கோ. இது டபுள் சைஸ் ஆகட்டும். 2 மணித்தியாலத்தில் நான் குழைச்ச மா இந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு. இதை என்னோட கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு நான் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அதை தூவி இதை நீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். பத்து நிமிஷமாக இந்த மாவை நல்லா நீட் பண்ணி ஒரு சாஃப்டான டோவாக எடுத்துக்கொண்டேன். இப்படி குழைச்சி எடுத்த மாவை இதை போல் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ. இந்த மாவில் ஒரு பெரிய பன்னும் 3 சின்ன சின்ன பன்னும் செய்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு நிறைய அளக்கிற வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே அளவில் அளந்து ஒரே சைஸில் பன் செய்து கொள்ளலாம். இல்லாட்டிக்கு இதை போல் உங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்து செய்து கொள்ளலாம். கட் பண்ணி எடுத்த மா எல்லாத்தையும் கையால் இதை போல் உருண்டை வடிவத்தில் எடுத்துக்கொள்ளுங்கோ. இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பனீஸ் எப்படி இருக்குமெண்டு. இலங்கையில் இருந்து வெளிநாடுகளில் வந்து வாழ்கிறவங்களுக்கும் தெரியும். அங்கே ஒரு தடவையாச்சும் சாப்பிட்ருப்பாங்க. காலம்புற சாப்பாட்டுக்கு சாப்பிடுவாங்க, இல்லைண்டா ஈவினிங் டீ குடிக்கக்குள்ளே சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் உருட்டி எடுத்த பனீஸை இதை போல் மெல்லிஸாக தேய்ச்சி உருட்டி கொள்கிறேன். நீங்கள் எவ்வளோத்துக்கு மெல்லிஸாக இழுத்து உருட்டி கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த பனீஸ் வந்து நல்ல வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே அளவில் கட்டாயமாக ஒரு தடவையாச்சும் செய்து பாருங்கோ. பேக்கரியில் சாப்பிட்ட அதே சங்கிலி பனீஸ் மாதிரியே இருக்கும். மெல்லிசா தேய்ச்சி எடுத்து கொண்டதுக்கு பிறகு நான் இதை போல் சுற்றி எடுத்துக்கொள்ள போகிறேன். கடைசி மாவை இதை போல் அமர்த்தி ஒட்டி விடுங்கோ, இல்லாட்டிக்கு பேக் ஆகக்குள்ளே பிரிஞ்சு கொண்டு வந்துடும். பேக்கிங் ட்ரேயில் கீழே பட்டர் பூசி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நான் செய்து வச்சுருக்க சங்கிலி பனீஸை வைக்க போகிறேன். எல்லா பனீஸையும் இதை போல் செய்து எடுத்து கொள்ளுங்கோ. பனீஸை பேக்கிங் ட்ரேயில் வைக்கும்போது இடைவெளி வச்சு வைங்கோ. அப்போ தான் பேக்காகி வரும்போது பனீஸ் கொஞ்சம் உப்பி வர்றதுக்கு சரியாக இருக்கும். இது ஒரு அரை மணித்தியாலத்துக்கு நான் இப்படியே ரூம் டெம்பரேச்சரில் மூடி வைக்க போகிறேன்.
அரை மணித்தியாலத்தில் இந்த பனிஸ் இன்னும் கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. இந்த நேரத்தில் என்னோட அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு முட்டையோ உடைச்சி வச்சுருக்கேன். அதை என்னோட பனிஸுக்கு மேலே நான் எக் வாஷ் பண்ணி கொள்ள போகிறேன். இப்படி பண்ணுறதால உங்களுக்கு பனிஸுக்கு மேலே அழகான ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். உங்களுக்கு எக் வாஷ் பண்ண விருப்பம் இல்லைண்டா பசும்பாலை மேலால் பூசி விட்டு கொள்ளுங்க. எக் வாஷ் பண்ணின பனிஸுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அதை மேலால் தூவி போட்டுக்கொள்கிறேன். இந்த பனிஸ் அவனுக்குள்ள போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு நான் அவனை 180 டிகிரியில் முதலே 10 நிமிஷத்துக்கு முதல் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அதில் 20 நிமிஷத்துக்கு இந்த பனிஸை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அவனில் நடுப்பகுதியில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. 20 நிமிஷத்துல என்னோட சங்கிலி பனிஸ் சூப்பராக சூடாக பேக் ஆகிட்டுது. இதை வெளியில் எடுக்கும்போது பேக்கரி வாசம் தான் வந்துச்சுது. இதுக்கு மேலால் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். அதை பூசி விட்டுக்கொள்கிறேன். இது சூடாக இருக்கிறதால பட்டர் மெல்ட் ஆகிடும். இந்த சங்கிலி பனிஸ் நீங்கள் எல்லாருமே செய்து பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள்.